வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் ட்ரீட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முட்டை கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3, பிரியாணி இலை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தக்காளி 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஊற வச்ச முந்திரியையும் தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா காய்ச்சின பாலே சேர்த்துக்கங்க. கஸ்தூரி மெத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மூடி போட்டு முட்டை வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, முட்டை மேலே இந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை கிரேவி சாதம், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.